Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வென் பிரேக்ஸ் ஆர் அப்ளைடு. பிரேக்கே அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ தூரம் போய் அது நிற்க போகுது. சரியா? ஸோ அதான் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ வெஹிக்கிள் வென் பிரேக்ஸ் ஆர் அப்ளைட் டு அ மூவிங் வெஹிக்கிள். The distance is traveled before stopping is called the stopping distance. சார் வண்டியில் போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு பிரேக் அமுக்குறீங்க. பிரேக் அமுக்குங்க உடனே வண்டி நிற்குமான்னு கேட்டால் இல்லை, வண்டி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும். அப்போ நான் பிரேக் அடித்ததுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போய் ஒரு வண்டி நிற்குதோ அது பேர் தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். It is an important factor for road safety and depends on the initial velocity. நல்லா பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ரோட் சேஃப்டியெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஓகே, இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும் அண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும். பிரேக்கிங் கெப்பாசிட்டினா ஒன்றும் இல்லை, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டீசலரேட் பண்ணுறீங்க. -a டீசலரேஷனா ஒன்றும் இல்லை, -a தட் இஸ் காஸ்ட் பை த பிரேக்கிங். டிரைவ் இன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், சொல்யூஷன் ஒன்றுமே இருக்காது. நல்லா பாருங்க, நீங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் பிரேக் அமுக்குறீங்க. சரியா? இப்போ 2 வண்டியில் போகிறீங்க சார். 2 வண்டியில் எப்படி நான் போகணும்? சரி, ஒன்றும் இல்லை, ஒரு வண்டியில் நீ போகிற, இன்னொரு வண்டியில் உன் ஃப்ரெண்டு போகிறாங்க. ஓகே, ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் வண்டி தான், 2 பேரும் ஒரே மாதிரி பிரேக் அடிக்கிறீங்க. ஓகே, பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நீங்கள் 100 ஸ்பீடில் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 40 ஸ்பீடில் போகிறான். அப்போ 100 ஸ்பீடில் போகிற நீங்களும் 40 ஸ்பீடில் போகிற உங்கள் ஃப்ரெண்டு ஒரே மாதிரி பிரேக் அடிச்சிங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல போய் நிற்பீங்களான்னு கேட்டால் இல்லை. என்னத்தை ட்ரில் அடிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பிரேக், இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து வெலாசிட்டியை பொறுத்து இருக்குது, டீசலேஷனை பொறுத்தும் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாரு, ஒரு சில வண்டி 2 பேர் ஈக்குவல் ஸ்பீடில் போகிறீங்க, ஒரு சில வண்டியில் வண்டியை வந்து பிரேக் பிடிச்சோன்னே கொஞ்சம் தூரத்தில் நின்று, இன்னொரு சில வண்டியில் பிரேக் ஒழுங்காக இல்லைன்னா என்ன ஆகும், வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வெலாசிட்டியும் இந்த டீசலேஷன் தான் ரொம்ப முக்கியம். சரி, கான்செப்ட் வேணால் டெரிவேஷன் சொல்லுங்கள், மனப்படம் பண்ணிக்கிறோம், நோ ப்ராப்ளம் அட்டால். நீ யோசிச்சு பாரு, நீ வண்டியில் போய்கிட்டு இருக்க, என்ன ஸ்பீடில் போகிற, சம் V0 ஸ்பீடில் போகிற. நான் பிரேக் அடித்ததுக்கப்புறம் அந்த வண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இந்த இடத்துல நிற்க போகுது. அப்போ வண்டியோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0. கரெக்டாக இல்லையா? வண்டியோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆச்சு? 0. அப்போ ஏதோ ஒரு வெலாசிட்டியில் போய்கிட்டு இருந்தீங்க, பிரேக் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க, 0 வெலாசிட்டி. அப்போ நல்லா பண்ணால் பிரேக் அடிச்சுக்கிட்டே எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். 3வது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண போகிறேன். 2as is equal to v² minus u². இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ s is equal to ஃபைனல் வெலாசிட்டின்னா 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னா v0² டிவைட் பை 2a. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ -a. ஏன் -a? ஏன்னா இந்த ஆக்சலரேஷன் வந்து இந்த இடத்துல டீசலரேட் பண்ணுது, வெலாசிட்டியை குறைக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, என்ன வெலாசிட்டியில் போனீங்களோ அதை 2a டிவைட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். என்ன